குட் பேட் அக்லி இந்த படம் எப்படி இருக்கும்? இதுவரை அஜித் சார் போஸ்ட்டு, டீசர், பாட்டு வரிசையாக அப்டேட் கொடுத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அஜித் சார் இதில் செம்ம சூப்பராக பலவிதமான கெட்டப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கார். இந்த டீசர் பார்க்கும்போது தீனா, சிட்டிசன், மங்காத்தா, பில்லா, வாலி, ரெட்டு, வரலாறு, அமர்கலம் இப்படி எல்லா படமும் கலந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் என்னென்னா நிறைய கேரக்டரில் அஜித் சார் மாறி மாறி வர்றது போல் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரும் படத்தில் கொஞ்ச நேரம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி திரைக்கதை இருக்கணும். அது மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறும். ஏன் இதை சொல்கிறேன்னா, விவேகம் படம் ஃபஸ்ட்டு வீடியோ ரிலீஸ் ஆனதும் அதில் நிறைய துப்பாக்கி, பீரங்கி, ஃபைட் ஜெட்டு எல்லாம் காட்டி அஜித் சார் அதில் அப்படியே நடந்து வர்ற மாதிரி எல்லாம் காட்டியிருந்தாங்க. இது அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் படத்தில் அது எல்லாத்தையும் ஒரு பாட்டில் மட்டுமே வச்சு முடிச்சிட்டாங்க. அது மாதிரி இல்லாமல் பலவித ரோலில் இருக்கிற அஜித் சார் கொஞ்ச நேரமாவது படத்தில் வந்து போகிற மாதிரி இருக்கணும். அது போக டான்லியோட தி கேங்ஸ்டர், தி காப், தி டெவில் அப்படிங்கிற படத்தோட தழுவல்னு வேறு சொல்கிறாங்க. எது எப்படியோ டீசர், பாட்டு, அஜித் சார் லுக்கு எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செம்ம ஆக்ஷன் படமாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. திரிஷா, அஜித் சார், பிரசன்னா, சுனில் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்தர் பக்காவான கமர்ஷியல் டைரக்டர், அதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக் எல்லாமே பக்காவாக இருக்கும். படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10ஆம் தேதி படம் பார்க்க வெயிட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.